ஹாய் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காமராஜாவோட லவ் லவ் ஸ்டோரி. ஸ்டோரி. இந்த ஸ்டோரியில தான் தெரியும் யார் யார் என்னென்ன ஒளிச்சு வச்சிருக்காங்க அப்படின்றது. எனக்கே தெரியாத ஒரு சில விஷயம்லாம் இன்னைக்கு ஒரு சொல்ல போறாரு. யாரு? நீங்க தான். ஓ, எங்க லவ் எப்போ ஆரம்பிச்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பூமியில. எப்பா இந்த காமெடியெல்லாம் நோட் பண்ணுங்கயா. இல்லை இல்லை, நான் +1 படிக்கும் போது. நான் +2 படிக்கும்போது. இவர் +2 தாங்க படிச்சுட்டு இருந்தாரு. அப்பவே பாருங்க என்ன வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்கன்ட்டு. உங்க மட்டும் இவன் தாங்க பின்னாடியே வந்தாங்க. கடவுளே. ஸ்கூல் பொண்ணை ஏமாத்திட்டாங்கங்க. ம். கேஸ் பொண்ணு. இவரு ஸ்டார்டிங் அப்போ என்ன எங்கம்மா பார்த்தேன்? எப்படி பார்த்தேன்? ரோட்ல. ரோட்ல தான் பார்த்தாங்க. அந்த மாவீரன் மூவி மாதிரி. எப்படி இதெல்லாம் ஓவரா இருக்கு. 9th படிக்கும்போது ரோட்ல நடந்து போயிட்டு இருந்தோம் ஊருக்கு. நான் 8th. ஆமா. ஒரே ஸ்கூல் தான் படிச்சோம் ஆரம்பத்துல இருந்து. ஆனா தெரிஞ்சது +1ல தான் எங்களுக்கு தெரியுமே. 9th படிக்கும்போது ரோட்ல போயிட்டே இருந்தோம். போயிட்டு இருக்கும்போது என்ன ஆயிடுச்சு, நானே என் தம்பி எல்லாருமே ஊருக்கு போயிட்டு இருந்தோம். ஊருக்கு போயிட்டு இருக்கும்போது திடீர்னு திரும்பி பார்க்க தோணுச்சு. திரும்பி பார்க்குறேன், பஸ்ஸு கிராஸ் ஆகுது. இப்படி கிராஸ் ஆகும்போது பஸ்லேருந்து டக்குன்னு ஒரு பொண்ணு எழுஞ்சி என்னை எட்டி பார்த்துட்டு டக்குன்னு உட்காது. ஆனால் நானும் அந்த பொண்ணை பார்த்துட்டேன். ஆனால் அந்த பொண்ணு என்னை பார்த்துருச்சு. ஆனால் எனக்கு அப்போ எதுவும் தோணலை. சரி நான் அப்படியே ஊருக்கு போயிட்டேன். ஆனால் அந்த பொண்ணு மனசில் லைட்டாக இருந்துகிட்டே இருந்தது. அது என்னடா ஏதோ ஒரு பொண்ணு, அந்த ஒரு பாட்டு ஒன்று வரும், வாமனன் படத்தில். அந்த பாட்டை பார்க்கும்போது அந்த பொண்ணு ஞாபகம் தான் வரும். பார்த்ததுன்னா உண்மையாவே கொஞ்சம் அழகா இருக்குமா இந்த மாடு. அப்புறம் என்ன ஆச்சு, அழகா இருப்பாங்க, அதனால எட்டி பார்த்தோம். அழகா இருந்தா அப்பெல்லாம் பார்ப்போம் இல்லையா, அப்படி பார்த்ததுதான். மற்றபடி ஒரு க்ரஷும் கிடையாது. அப்புறம் என்னாச்சு, போயிடுச்சு. அதுக்கப்புறம் எனக்கு அப்பப்போ ஞாபகம் வரும். யோசிக்கும் போதெல்லாம் தோணும் எனக்கு. அந்த பாட்டு வரும்போதெல்லாம் உங்கள் மூஞ்சி ஞாபகம் வரும் எனக்கு. அப்புறம் +1 இது பண்ணிட்டு +2 போயிட்டோம். +2 போகும்போது ஃபர்ஸ்ட் டைம் கூட வந்து இவங்க அக்கா வந்து நானும் ஒரே கிளாஸ். ஃபோட்டோ காட்டுறாங்க, ஒரே கிளாஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஃபோட்டோ காட்டுறாங்க என்கிட்ட. இதுதான் என் தங்கச்சி, நான் அப்பதான் பாக்குறேன். அது என்ன போட்டோ? அது ஆல் டிக்கெட்டுக்கு எடுத்த போட்டோ எடுத்த போட்டோ. ஆமா, நாங்க ஆல் டிக்கெட்டுக்கு எடுத்திருந்தோம். ஆல் டிக்கெட்டா இல்ல பஸ் பாஸான்னு தெரியல எனக்கு. ஏதோ ஒரு பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ இருக்கும். அந்த போட்டோவை பார்த்துட்டு இவரு என்னெல்லாம் தெரியுமா பாத்தீங்கன்னா, அந்த போட்டோவை பார்த்துட்டு பார்த்தோன்னே அந்த 3 வருஷத்துக்கு முன்னாடி நான் பார்த்த அந்த மூஞ்சி இருக்கும். அது எவ்வளவு டிஸ்டன்ஸ் தெரியுமா, கிட்டத்தட்ட 100 மீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்கும். அங்க பார்த்த அந்த மூஞ்சி பஸ்ல பாத்தீங்க, ஜன்னல், சின்ன ஜன்னல், அந்த ஜன்னலுக்குள்ள இருந்து நான் பார்த்தேன். ஆனா அந்த போட்டோ பார்த்து எனக்கு டக்குன்னு அந்த ஃபேஸ் ஞாபகம் வந்துச்சு எனக்கு. உண்மைதான். ஏன்னா நானுமே அப்ப பார்த்தேன் தான். இல்ல நான் சொல்ல, நானும் அப்ப பார்த்தேன் தான். 90s கிட்ஸுக்கெல்லாம் தெரியும் இதோடைய கஷ்டம் இல்லம்மா, சந்தோஷம், ஃபீலிங்ஸ். அதான் அந்த இது திருப்பி எப்படா பாப்போம் அப்படிங்கிற மாதிரி. தனக்கு ஒரே ஸ்கூல் தான் தெரியாது. ஆனா இவங்க வந்து என்ன தினமும் பார்த்துருக்காங்க ஸ்கூல்ல. ஆனா நான் பார்த்தது கிடையாது. ஸ்கூல்ல ரவுடி பையன், படிப்புக்கெல்லாம் வைக்கலங்க, சும்மாடி. இல்ல படிப்பாங்க, அந்த அளவுக்குலாம் கிடையாது. அப்படியே கெத்தா சுத்துவாரு. அந்த ஸ்கூல்ல ஒரு 4 பேரு நான் தான் கெத்துன்னு சுத்துவாங்கல்ல, அந்த கேட்டகரி இவரு. ஆனா அப்பயே தப்பு பண்ணிட்டேன் நானு. அந்த கேட்டகரியில சுத்தாம இருந்தா இப்ப நல்லா படிச்சு நல்லா இருந்திருக்கலாம். உண்மைதான். ஆனா அதுவும் தப்புதான். அதுவும் தப்புதான். அப்படி சுத்துறதுனால நீ ஏன் பின்னாடி சுத்துன? இல்லன்னா எங்கேயாச்சும் ஒரு நல்ல எங்க இருந்திருப்பேன் தெரியுமா, கிழிச்சிருப்பாரு. இல்ல அதை விடுமா, அந்த போட்டோ பார்த்தல எங்க அக்கா கிட்ட, அந்த போட்டோ பார்த்துட்டு என்ன பண்ண? நிறைய அட்டகாசம் பண்ணி என்ன பண்ணிட்டு அனுப்பிச்சுட்டேன். பொண்ணு பார்க்க மறந்துட்டாங்க பைத்தியம். அது இல்லடா, இந்த பேர் என்னது, வாழை தட்டு மாத்திட்டாங்க. வெத்தலை பாக்கு வாங்கி வந்து அந்த வயசுல பாருங்க என்னென்ன வேலை எல்லாம் பார்த்துட்டு இருக்காரு. தட்டு மாத்திட்டு அந்த வாழை தண்டுல நார் எடுத்துட்டு வந்து எவ்வளவு மறந்து போயிட்டான் பாருங்களா. உன் தங்கச்சி நான் தான் கல்யாணம் பண்ணிட்டேன், இந்த இதுதான் தாலின்னு சொல்லி எங்க அக்கா கிட்ட கொடுத்து விட்டுருக்காரு இவரு. இதெல்லாம் எங்க அக்கா வந்து என்கிட்ட சொல்லுவாளா? ஆனா அப்ப அதெல்லாமே வந்து ஒரு ஃபன்னா போயிட்டு இருந்தது ஸ்கூல்ல. ஆனா எனக்கு லைட்டா மனசுல ஏதோ ஒரு மாதிரி ஃபீலிங் இருந்தது. ஆனா எனக்கு அது வெளியே சொல்ல தெரியல. நான் ஃப்ரெண்டோட தங்கச்சி வேற, அது எப்படி சொல்லணும்னு எனக்கு தெரியல. ஆனாலும் என்னதான் நடக்குதுன்னு பார்க்கலாம்னு சொல்லிட்டு தான் பண்ணேன் நான். ஆனா எப்படியோ நடந்து அது எப்படியோ வந்து உட்காந்துட்டு இருக்காங்க. இருக்காங்க. ஆளை பாருங்க, பின்னாடி அலையும் போதுலாம் தெரியல இவருக்கு.
எங்க அக்கா கிட்ட அப்படிலாம் சொல்லி கொடுத்து அமைச்சிருப்பாங்களா. அவ சொல்ல சொல்ல எனக்கு ஏற்கனவே இவங்களை எனக்கு ஸ்கூல் லைஃப்ல பிடிக்கும். எனக்கு கொஞ்சம் கெத்தா அழகா சுத்தின்னு இருப்பார் சாரு, ஒல்லியா உமா மாதிரி அழகா இருப்பார். அழகா இருப்பாங்கங்க, உண்மையா சொல்லப்போனா அழகா இருப்பாங்க. அவ வந்து அப்படி சொன்னோன்னுமே என்ன தோணும் நம்மளுக்கு, ஆஹா நம்ம பார்த்துட்டு இருந்த பையன் நம்மளை பத்தி பேசுறாயா, போயே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு டியூஷனுக்கு சேர்ந்தோம் நாங்க. நான் வேற ஸ்கூல் போயிட்டேன். 11th நான் அந்த ஸ்கூல்ல விட்டு வேற ஸ்கூலுக்கு போயிட்டேன்னா, இவங்க இப்படி சொல்ல ஆரம்பிச்சோடனே நான் என்ன பண்ணிட்டேன், டியூஷனுக்கு கிளம்பிட்டோம். நானும் என் ஃப்ரெண்டு கீர்த்தின்னு ஒரு பொண்ணு இருப்பான், 2 பேருமே எங்க அக்கா டியூஷன்ல போய் சேர்ந்தோம். ஏன் சேர்ந்தோம்னா அங்க இவர் படிக்கிறாரு. அந்த மாதிரி அந்த 3 படம் எடுக்கிறதுக்கு முன்னாடிதான் எங்களுடைய லவ் நடந்துட்டு இருந்தது. 3 படம் பாக்குறதும் எங்க லவ் ஸ்டோரியும் ஒண்ணு. நீங்க நம்பவே மாட்டேங்குதுங்க, கதை கொடுக்குதுங்க நினைப்பீங்க. அதெல்லாம் கிடையாதுங்க, உண்மையா நடந்த விஷயம். இது எல்லாமே செம்ம ஹாப்பியா இருந்துச்சு அந்த டைம்லலாம். இதுக்குன்னே நான் போனேன் பாருங்க மாடி ஏறி. அப்ப ஒரு மூஞ்ச பாக்கணுமே ஊத்துது. ஐயோ சாமி, செம்ம ஹாப்பி. அது ஒரு மாதிரியான வெக்கம், கை கால் உதற ஆரம்பிச்சிருச்சு. நான் பாட்டு போனோம், யூனிஃபார்மோட தான் போகணுமா. அப்போ நான் பிஸ்னஸ் மேக்ஸ் இங்கிலீஷும், இவங்க அதே பிஸ்னஸ் மேக்ஸ்ல தமிழ் மீடியமும் படிச்சுட்டு இருந்தாங்க. நான் பாட்டும் போயிட்டு மிஸ்ஸுக்கு ஹாய்ன்னு சொல்லிட்டு மிஸ்ஸிட்ட நாங்கள் இன்ட்ரோ பண்ணிக்கிட்டு உட்காந்துட்டோம். இவங்க கிளாஸ் மிஸ்ஸிட்ட தான் டியூஷன் போயிட்டு இருந்தாங்க. இவங்க எங்கள் அக்கா மூலியமா தான் நான் சேர்ந்தேன்னு உட்காந்துட்டோங்க. அப்போ அதுலேருந்து இவர் பார்க்குற பார்வை இருக்கு. இப்போ முழிக்கிறோம் திட்டு. இது வந்து அப்பத்துலேருந்தே இப்படிதான் பார்ப்பாங்க, கீழே எழுதுற மாதிரி தான் இருக்கும், அது அப்படியே பார்த்துட்டு இருப்பாங்க. ஆமா, நான் மட்டும் சும்மாவா அப்படிதான் வரும் பாருங்க. எனக்கு பிடிக்கும்ல இந்த கருப்பன். அப்பத்துலேருந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் இவங்கள. அதனால சரி ஹாப்பியாக ஜாலியாக பார்க்க தானே போகிறோம் அப்படின்ட்டு பார்த்துட்டு இருந்தோமா. ஒரு கட்டத்தில் இவர் லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நாங்க 2 பேரும் சொல்றதுக்குள்ள அங்க ரூமர்ஸ் பரவ ஆரம்பிச்சிருச்சு. பரவிட்டாங்க. பரப்பிட்டோன்னா இது ஆயிட்டு இருந்தது. எங்க அக்கா ஒரு சதி பண்ணா பாருங்க. பாப்பாடா அவ என்ன பண்ணிட்டா, இந்த ராக்கி கட்டுற தினம் வரும் பாத்தீங்களா, அந்த டைம்ல கொண்டு இத்தனைக்கும் இவங்களும் என்கிட்ட சொல்லல எதுவும். வந்து நானும் மத்தபடி பாத்துக்கிறது, டிஸ்டன்ஸ்ல இருந்து பாத்துக்கிறதுலயே நான் எங்க கண்ணிலே பரிமாறிப்பாங்க. தெரியல 90s கிட்ஸோட லவ்ஸ் எப்படி இருக்குன்னு கண்ணிலே பரிமாறிப்பாங்க. அந்த மாதிரி நான் கூட ஏதாவது தருவேன் மட்டும் டக்குன்னு கொடுத்துட்டு ஓடி போயிடுவேன், மாடி ஏறி ஓடி போயிடுவோம். அந்த மாதிரி தான் நடந்துட்டு இருந்தது. அவங்க கூட படிக்கிற பசங்க எங்க அக்கா கிட்ட இந்த மாதிரி காமராஜும் தங்கச்சி இந்த மாதிரி ஏதோ பேசிட்டு இருக்காங்க, ஆல்ரெடி இவர் யார்கிட்டயே கிரஷ்ல இருக்கிறாருன்னு வர பேசிக்கிட்டு இருந்தாங்க பாருங்க. அப்படிலாம் இல்லைங்க, அப்பெல்லாம் வந்து எல்லாரையுமே சைட் அடிக்கிறதா இருக்கும்ல, அந்த மாதிரி. இவர் வேற கொஞ்சம் அழகுனா வர இருந்தாருங்களா ஸ்கூல் படி, இப்பவுமே தான்மா ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம். அதனால எல்லாரும் பின்னாடி சுத்துவாங்க இல்லையா. கன்னிராசின்னு இவருக்கு பேரே இருக்கு, பட்டமே கொடுத்து வச்சிருக்காங்க அவங்க மிஸ். காமராஜ் கன்னிராசிக்காரன்டா, சுத்தி பொண்ணுங்களா உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ இவர் நடுவுல உட்காந்துக்குவாராம், ஒரு 10 பேர் சுத்தி உட்காந்துக்கிட்டு இருப்பாங்க. சொல்லி தருவோம் எல்லாருக்கும். அந்த மேக்ஸ் மட்டும் நினைக்காதீங்க, அந்த மேக்ஸ் இவங்கிட்ட போய் கத்துக்கிறேங்கிற பேர்ல தான் ஃபெயில் ஆனது. அவ்வளவு சூப்பரா படிக்கிற பொண்ணுங்க நானு. 420 மார்க் 10த்லயும், மேக்ஸ்ல 92 மார்க் நான் 10th மேக்ஸ்ல. இதே மேக்ஸ்ல தான் 12th ஃபெயில் ஆயிட்டேன். அதுக்கு காரணம் இவர் உட்கார்ந்துட்டு இருக்காரு பாருங்க, இவர் தான். இதெல்லாம் விட்டுறலாம், எங்கேயோ போயிடுச்சு. எங்க அக்கா அந்த ராக்கி கட்டுற அன்னைக்கு என்ன பண்ணா, ராக்கி எடுத்துட்டு வந்து கட்ட சொல்லிட்டா இவங்கள. என்ன பண்ணாருன்னு கஷ்டம் கட்டிட்டு போயிட்டாங்க. கட்ட சொன்னது இவங்க தான் கூட நின்றுகிட்டு, கட்டுங்க கூட கையில கொடுத்துட்டு கட்டி விடுங்கண்ணா, கட்டி விடுங்கண்ணா, கட்டி விடுங்க கட்டி விடுங்கன்னு. அப்ப எனக்கு கோவம் வருமா? நானும் நான் சொல்லவும் இல்லை, லவ் பண்றேன்னு சொல்ல, இவரும் லவ் பண்றேன்னு சொல்லல. அதுக்குள்ள எல்லாரும் ஒரு மாதிரிலாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன பண்றது, சரி கட்டி விடுங்கன்ட்டாங்க. கட்டி விட்டா மட்டும் போதாது, அண்ணனு கூப்பிடு அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி வரணும். ஒரே பாட்டு தான் வீட்ல, சிரிப்பு போயிட்டோங்க. ஒரு வாரம் இருக்கும், இவர் மூஞ்சியே பார்க்க முடியாது, இப்படிதான் உட்காந்துட்டு இருந்தாரு. இப்படி போறதா அப்படி போறதா. ஒரு நாள் வந்துட்டு சனி ஞாயிறு லீவ் இல்லையா, வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நைட்டு வந்தாரா. வந்துட்டு எப்படிமா என்கிட்ட லவ் ப்ரப்போஸ் பண்ண, உங்களை நான் சீரியஸா லவ் பண்றேன், எப்படி சீரியஸா லவ் பண்றேன் அப்படிதான். நான் அப்ப என்ன சொல்லிருப்பேன் நீங்க நினைக்கிறீங்க? அப்ப இருக்கிற பசங்க எல்லாம் சொன்னாங்க, சீரியஸா இருக்குன்னா ஹாஸ்பிட்டல் போங்க அப்படின்ட்டாங்க. ரொம்ப சீரியஸா இருக்குன்னா ஹாஸ்பிட்டல்ல போய் அட்மிட் ஆகுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் மட்டும் போயிட்டோம். ஆனா ரசிக்கப்பட்டாங்க, காலை தூக்கி விட்டு தான் போனேன். ஃப்ரெண்ட்ஸ்லாம் பார்த்துருந்தாங்க பின்னாடி இருந்து, மச்சான் சொல்லிட்டான்ட்டு. மச்சான் சொல்லிட்டேன் மச்சான்
ஆமா ஆனா மனசு வலி எனக்கு தான் தெரியும். அப்படின்ட்டு போயிட்டாங்களா. அப்புறம் ஒரு சில விஷயம்லாம் அந்த கிரஷ்லாம் சொன்னேன் பார்த்தீங்களா, இவங்களுக்கு ஒரு கிரஷ் இருந்துச்சுன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அவங்க இவங்கள சட்டையை பிடிச்சி அடிக்க, இவங்க அவங்கள சட்டையை பிடிச்சி அடிக்க. அதெல்லாம் வேண்டாம். அதெல்லாம் பாஸ்ட். ஆமா. அதெல்லாம் விட்டுறலாம் போல இருக்கு. அதுக்குள்ள இவர் மாறி வந்துட்டாரு, என் பக்கத்துல வந்துட்டாரு. நான் திங்கக்கிழமை போயிட்டு நானும் சரி உங்களை லவ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டேன் 2 பேரும். அப்புறம் என்ன ஜாலியா போயிட்டு இருந்துச்சு, சூப்பரா போச்சு எங்க லைஃப். +2 நான் முடிச்சிட்டு இவங்களும் +2 முடிச்சிட்டாங்க இல்லையா. நான் +2 படிக்கும் போது இவங்க 1 இயர் வேலைக்கு போயிட்டு இருந்தாங்க இல்லம்மா. வேலைக்கு போயிட்டு இருந்தாங்க. ஜாஸ்தி வரவே மாட்டாங்கங்க. நான் தான் தேடி போய்கிட்டு இருப்பேன். ஆரம்பத்துல இவர் பின்னாடி சுத்திட்டு கிடந்தாரு, சீரியஸா லவ் பண்றேன்னு சொல்லிட்டு. அப்புறம் என்ன நடந்துச்சு? அப்புறம் என்னாச்சு, வேலை 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 தான் எனக்கு எப்பவுமே. எல்லாம் இவன் பேச ஒரு 2 வார்த்தை பேசணும். இல்லைம்மா, எப்படின்னாங்க நான் சொல்கிறேன் பாருங்க, நைட் ஷிஃப்ட்டு போனால் பகல் ஃபுல்லாக தூங்குவேன், பகல் ஷிஃப்ட்டு போனால் நைட் ஃபுல்லாக தூங்குவேன். குடி கிடைக்கிற டைமே கொஞ்சம் தான். அந்த கொஞ்ச நேரத்துக்கு உங்ககிட்ட பேசுவாங்க. பேசலாம் தூங்கிடுவாங்க. முடியாது, தூங்கிடுவாங்க. நான் ஃபோன் எடுக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு அவங்க வீட்டு வாசல்ல போய் நின்றுட்டு இருப்பேன். எங்கடா ஃபோனே எடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு. அப்பதான் பாத்தீங்கன்னா நாங்க 2 பேரும் எலியும் பூனையும் தான். பார்த்தாலும் சண்டை வரும். நிறைய போன் உடைச்சிருக்கேன். யாரு என்கிட்ட போன் கொடுக்க பயப்படுவாங்க வீட்டாண்ட. ஆமா, என்கிட்ட போனை கொடுத்தாவே உடைச்சிருவான்ட்டு. இவரு கொஞ்சம் பூமர் அங்கிள் மாதிரி. அங்க போவாத இங்க போவாத, இங்க போவாத அங்க போவாத. இத்தனைக்கும் கேர்ள்ஸ் ஸ்கூல் தான் படிச்சது. அவகிட்ட பேசாத இவகிட்ட பேசாத. ஐயோ நான் தான் சொல்லிடுவேன், உனக்கும் எனக்கும் செட் ஆகாது. இவங்களும் சொல்லிடுவாங்க உனக்கும் எனக்கும் செட் ஆகாது. 3 நாளைக்கு ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடுவாங்க. 4ஆவது நாள் நான் ஆரம்பிப்பேன், ஃபோன் எடுக்க மாட்டாங்க. ரிட்டர்ன் வீட்டுக்கு போ, அவங்க வீட்டாண்ட போய் வாசல்ல நிக்கிறது. இதே தான் என்னுடைய வேலை. ஆனா ஒரு சண்டையில கூட இவர் வந்து வீட்டாண்ட நிக்க மாட்டாரு. இவர் தூரம் கழட்டி விடலான்னு பார்த்தாரு போல இருக்குங்க. கழட்டி விட தானே பார்த்து நீ இப்படி உட்காந்துருக்க போற அப்படி உட்காந்துருக்க போறேங்க. நான் ஹாப்பியா இல்லையா நீ? அதுதான் சொல்றேன், இப்படி உட்காந்துருக்க சிரிச்சு தானே. கழட்டி விட பார்த்தாரு. நான் நினைச்சிட்டேன் நான் விடுவேனா, நான் கழட்டி விடுவியா நீ அப்படின்ட்டு போயிட்டு நிற்போம். அதுக்கப்புறம் இவங்க ஒரு வருஷம் காலையில் வேலைக்கு போக ஆரம்பிச்சோன்னே நான் இப்போ என்னோட +2 படிப்பை முடிச்சிட்டேன்னா முடிச்சுட்டு ஃபெயில் தான் ஆயிட்டேன். +2ல என்ன பண்றேன், இந்த மேக்ஸ்ல போயிடுச்சா. அப்புறம் சரி எழுத வேண்டாம் நம்ம இதுக்கு அப்படி. இவங்களும் படிக்கலையா. அப்போ இருந்த 90ஸ்க்குலாம் தெரியும்னு நினைக்கிறேன். பாய்ஸ் படிக்கலாம் கேர்ள்ஸும் படிக்க மாட்டாங்க. ஏன்னா கொஞ்சம் அந்த இது வரும் அப்படின்னு சொல்லிட்டு வேணா. உண்மையா நான் அப்படிதாங்க நினைச்சோம். இவங்களுமே அப்படிதான் யோசிச்சாங்க. இவங்க வந்து பாஸ் ஆனாலும் ஃபெயில் ஆனாங்களா எனக்கு தெரியாது. பாஸா ஃபெயில் ஆமா நீ? அக்கவுண்ட்ஸ்ல போயிட்டேன், எக்கனாமிக்ஸ்ல போயிட்டேன். அக்கவுண்ட்ஸ்ல 192, எக்கனாமிக்ஸ்ல 58 அவ்வளவுதான் எடுத்தேன். அதனால ரிட்டன் கூட எக்ஸாம் எழுதல. நானும் எழுதுறேன், நீங்க எழுதுறேன். ஆமா எழுதல வேண்டாம் அப்படின்னு விட்டுட்டு. ஆனா எனக்கு இப்போ வரைக்கும் எனக்கு படிக்கணுங்கிறது ஆசை இருந்துச்சுதான். பாப்பா வீட்டுல இருக்கும் போது ட்ரை பண்ணேன். அப்போ எனக்கு அது முடியல, அப்படியே விட்டோம். நானும் ஓகே தான். எனக்கு இல்ல, எனக்கு வேலை வேலை அந்த இது எனக்கு மைண்ட் போயிடுச்சு. இவர் கரெக்டா வேலைக்கு அப்பத்துல இருந்தே கரெக்டா வேலைக்கு போயிட்டு இருப்பாங்க. இவங்க வேலைக்கு போயிட்டு நைட் ஷிஃப்ட்லாம் பார்த்துட்டு வருவாங்களா. கிடைக்கிற அன்னைக்கு என்னைக்காச்சும் வெளியே கூட்டு போவாங்க. இவ்வளவுதான் நடக்கும். ஆனா பாத்தீங்கன்னா ஒரு கிஃப்ட் கூட வாங்கி கொடுத்தது கிடையாது. லவ் பண்ற காலத்துல ஏதாவது கிஃப்ட் கொடுப்பாங்கன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா. எங்க கிடைச்சிச்சு எனக்கு அந்த பாக்கியம். நான் கல்யாணத்துக்கு அப்புறம் நிறைய கிஃப்ட் பண்ணி வாங்கி கொடுத்துருக்கேன், நிறைய கூட்டு வாங்கி கொடுத்துருக்கேன். அதெல்லாம் சொல்லுவாங்க கொஞ்சம். அதெல்லாம் சொல்ல முடியாது, நிறைய தான் பண்ணிருக்காங்க. கல்யாணத்துக்கு அப்புறம்லாம் பண்றது வேறங்க, உரிமையா பண்றது. லவ் பண்ணும்போது எப்படி பண்ணணும், பண்ண கூட வேணாம், ஏதாச்சும் ஒன்று ஒரு சாக்லேட் டே, அந்த டே இந்த டேன்னா அப்பெல்லாம் சொல்லின்னு கிடப்பாங்க. சொன்னா கூட வாங்கி தர மாட்டாங்கங்க. லவர்ஸ் டேக்கு 3 பூ வாங்கி கொடுப்பாங்க. 3 பூ எதுக்கு? 3 கலர். 3 கலர் ஒரே கலரா இருந்தா அசிங்கமா இருக்குன்னு சொல்லிட்டு அது இன்னைக்கு வரைக்கும் இவரு வந்து பின்பற்றுறாரு. 3 கலர் பூ. இப்பெல்லாம் வந்து 3 தொட்டில வாங்கி கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன். 3 கலர் தொட்டி பூ. எல்லாம் காட்டுறோம் உங்களுக்கு ஒரு நாள் பாருங்க. இன்னும் இருக்கு, இதுல வந்து இன்னும் நிறைய இருக்கு. இப்பதான் வந்து பாதி முடிஞ்சிருக்கு எங்களுடைய லவ் ஸ்டோரி. கல்யாணம் வரைக்கும் எப்படி போச்சுங்கிறத நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. பாய் பாய்.